இம்ரான் பாய் வணக்கம். சொல்லுங்கம்மா. சரி. தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கீங்களா பாய்? ஆமாங்கம்மா. சரிங்க பாய். இப்போ எதுக்காக என்கிட்ட அருள்வா கேட்க வந்தீங்க நான் சொல்கிறேன், கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறீங்களா பாய்? சொல்லுங்கம்மா. உங்கள் கோயில், உங்கள் இஸ்லாம் மத பிரகாரம் பக்கத்தில் ஒரு மசூதி இருக்குது, ஹக்கீம்னு சொல்லி ஆரம்பிக்குது. அந்த மசூதிக்கு போய் சாமி கும்பிட்டு வரீங்களா? ஆமாம், கும்பிட்றோம்மா. சரி. இப்போ உங்கள் மனைவி பேர் என்னன்னு சொல்கிறேன், கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? சொல்லுங்கம்மா. ஜாகிரா பேகம். சரிம்மா. உங்கள் என்னன்னு தெரில, ஒரு பொண்ணு இறந்து உங்கள் அண்ணன் பொண்ணு வந்து நிற்கிது. அந்த பேரை சொல்கிறேன், கரெக்டாக இருக்குங்க பார்க்குறீங்களா பாய்? சொல்லுங்கம்மா. ஃபாத்திமா. சரிங்கம்மா. இந்த பேர் கரெக்டா? சரிங்கம்மா, கரெக்டு. சார், உங்கள் அம்மா ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்களும் இறந்து தெய்வமாக அல்ஹம்துல்லா அல்லாஹ் கண்ணில் காமிக்கிறார். நான் சொல்கிறேன், அவங்க பேர் நூர்ஜஹான். சரிங்கம்மா. சரி. அதே மாதிரி சார், உங்களுக்குள்ள ஒரு உங்கள் அண்ணன் தம்பிக்குள்ளே உங்கள் பாயங்களுக்குள்ளே இட பிரச்சனை இருந்தது. இப்போ தான் பேசி முடிச்சு ஒரு லெவலுக்கு வந்திருக்கு. ஒரு 2-3 நாள் 10-20 நாள் ஆகுது. அது மாதிரி ஆயிருக்கா? ஆயிருக்குமா. சார், நீங்கள் எங்கிட்ட எதுக்காக வந்திருக்கீங்க தெரியுமா? மிகப்பெரிய ஒரு கொடூரம், ஒரு கொலை நடந்திருக்கு. ஆமாம். இந்த உங்கள் ஒரு பொண்ணு ஒன்று வந்திருக்கு, உங்கள் மருமக இறந்துச்சு. ஆமாம். அந்த மருமகளை 1 2 3 4 பேர் கொலையில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு பேரோட சொல்கிறேன். சரிங்கம்மா. ஆதிபராசக்தி என பேரும் பெற்றவளே. ஒருத்தர் பேர் காசிம். சரிம்மா. ஆதிபராசக்தி என்ன பேர், என்ன பெரிய நாயகி, தவம் பெற்ற நாயகி அம்மா, நீங்கள் சொல்லிவிடுங்கம்மா. நந்தூரில் இன்னொரு பேர் பாட்ஜா. சரிம்மா. இன்னொரு பேர் அப்துல்லா. சரிம்மா. இம்ரான் 4வது பேர். சரிம்மா. இந்த 4 பேரில் இந்த இம்ரான் அம்மா நிகழ்ச்சி நடந்து இந்த சம்பவம் நடந்ததுல இறந்தும் போயிட்டாங்க. ஆமா, இறந்துருச்சு. அந்த அம்மா பேர் சொல்றேன், கரெக்டா இருக்கான்னு பாக்குறீங்களா? சொல்லுங்கம்மா. ஆயிஷா. சரிம்மா, கரெக்ட். சார், இப்போ சொல்லுங்கம்மா. இப்போ இது மாதிரி சம்பவம் நடந்து கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு. இது மன வருத்தத்தை தருது. இது யாரெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு சந்தேகமாக இருந்தது. நான் பேரோட சொல்லிட்டேனா? ஆமாம். சரி, சொல்லிட்டீங்க. இதை எப்படி அல்ஹம்துல்லா அல்லாட்ட தொழுகை முறையை மேற்கொண்டால் தவறு செஞ்சது தவறு, உயிர் என்றைக்குமே உயிர் தான். அந்த தவறுக்கான தண்டனை கடவுள் கொடுத்துருவார் சார். ஆமாம், சரிங்கம்மா. இப்போ உங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்கா? திருப்தியாக இருக்குமா. நீங்கள் உங்கள் அந்த பொண்ணோட அம்மாவுக்கு எப்படி மனசை அவங்களால தாங்கிக்கவே முடியல. ஈவன் உங்களுக்கும் மனசு தாங்கிக்க முடியல பாய். அதனால் நான் எந்த மாதிரி துவா கேட்டா, எந்த மாதிரி அல்ஹம்துல்லா அல்லாவை தொழுதால் உங்கள் மனசு அமைதிப்படும், சாந்தி அடையும்னு ஒரு 4 மந்திரம் சொல்லித்தரேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க பாய். சரிங்க. அது கோர்ட்டில் கேஸ் நடக்குது, கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் பாய். தைரியமாக இருந்துக்கங்க. சரிங்கம்மா. இப்போ இந்த 4 பேர், அவங்க அம்மா இறந்த பேர், உங்கள் மருமக பேர், இதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்து நான் சொன்னேனா? அல்ஹம்துல்லா கரெக்டாக சொன்னேன். மனசு நன்றி சார். மனசு திருப்தியாக இருக்கா சார்? மனசு திருப்தியாக இருக்குமா. நன்றிங்க சார். சார், நான் ஒரு அட்ரஸ் சொல்கிறேன், அங்கே நீங்கள் வரணும் சார். சரிங்கம்மா. தேங்க்யூ சார். சரிங்கம்மா. சார், தேங்க்யூ சார். நன்றிம்மா.